இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட் வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் தொடர்ந்து விவசாயிகளுக்காக போட்டுட்டே இருக்கோம். அதுல வந்து ஒரு கமெண்ட் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து குறுவை சாகுபடி திட்டம், இந்த குறுவை சாகுபடி திட்டம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல வந்து ஒரு கமெண்ட் தான், இந்த ஸ்பெஷல் குறுவை சாகுபடி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு, அது கீழே இருக்கும், நீங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இப்போதான் நீங்க டைரக்டா வந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் பத்தி எதுவும் தெரியாது, அக்ரிஸ்நெட் வெப்சைட் பத்தி தெரியாது, குறுவை சாகுபடி திட்டங்கள் பத்தியுமே தெரியாது. ஸோ அதுக்கு எப்படி வரணும் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ப்ரௌசர் வச்சிருந்தாலும் டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. சிஸ்டம்ல தான் பண்ணணும் இல்லை, நீங்க மொபைல் ஃபோனுமே பண்ணலாம், நல்லாவே ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் லிங்கே நீங்க டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். சிஸ்டமில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மொபைல் ஃபோனில் இன்னும் கொஞ்சம் சின்னதாக மொபைல் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முக்கியமான இணைப்புகள் அப்படின்றதுல இந்த வியூ ஆல் அப்படி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி குறுவை சாகுபடி பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம். குறுவை சாகுபடி மட்டும் இல்லை, வேளாண்மை இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவர் ஆக்குதல் திட்டம்னா என்ன, இலவச மரக்கன்றுக்கு எப்படி முன்பதிவு பண்றது, பயனாளியின் பட்டியல் எப்படி பார்க்கறது, விவசாயத்துறை சார்ந்து உங்களுக்கு நிறைய மானிய திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்கள்லாம் யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற அந்த பயனாளிகளுடைய பட்டியலை எப்படி பார்க்கறது, அதுக்கப்புறம் வேளாண்மை ஒரு பார்வைகளை வேளாண்மை மண்டலங்களா எப்படி பிரித்து வச்சிருக்காங்க காலநிலைக்கு ஏற்ப, பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் எப்படி இருக்கு, மழை அளவு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம மாவட்டத்தில் எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீர் ஆதாரங்கள் என்னென்னலாம் இருக்கு, அதுல எவ்வளவு நீர் இருக்கு, என்னென்ன டேட்ல எவ்வளவு நீர்கள் இருந்துச்சு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து திட்டங்கள்ல என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்கு, என்னென்ன துறையில இருந்து என்னென்ன மானிய திட்டங்கள் விவசாயிகளுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ் மண்வளம்ல உங்களுடைய நிலத்துடைய மண்வளம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இடுபொருள் முன்பதிவுல மானிய திட்டங்களுக்கு எப்படி முன்பதிவு பண்றது அப்படின்றத பத்தி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் விதை இருப்பு, உரை நிலவரம், பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், பயிர் காப்பீட்டோட நிலை எப்படி என்ன நிலையில இருக்கு அப்படின்னு அறிஞ்சுக்கிறது, உழவர் தொடர்பு அலுவலர்ல உங்க ஊருக்கான துணை வேளாண்மை அதிகாரியை நம்ம எப்படி தொடர்பு கொள்றது அப்படி பத்தி சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் பத்தியும், குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இசிடிசிகள், ஆர்டிஐஸ், சட்டங்கள், அரசாணைகள் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, தொடர்புகள்ல எப்படி வேளாண் துறை அதிகாரிகளை தொடர்பு கொள்வது அப்படின்னு பத்தி போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோல குறுவை சாகுபடி பத்தி நம்ம போட்டிருந்தோம். அது வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து நியூ டேப்ல ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, இது வந்து ஸ்பெஷல் குறுவை சாகுபடி ஸ்பெஷல் பேக்கேஜ் எல்லாம் இன்னும் ஓப்பன்ல இருக்கு. இது வந்து நீங்க ஒரு வேளை இதுக்கு அப்ளை பண்ணி யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் போட்டு கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ இதில் போயிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு குறுவை சாகுபடி இருக்கு. இது ஆல்ரெடி குறுவை சாகுபடி க்ளோஸ்டுன்னு வரும். ஏன்னா இந்த திட்டம் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நியூவா இந்த திட்டத்தை தான் போட்டிருக்காங்க. நீங்க வந்து குறுவை சாகுபடி ஸ்பெஷல் ஸ்கீம்ல அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் போட்டு கெட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நான் என்னோட மொபைல் நம்பர் போட்டு பார்த்தேன், இன்வாலிட் மொபைல் நம்பர் தான் வருது. ஸோ அதனால நான் இது பண்ணலை. இதுதான் டவுட்டாக நீங்கள் கேட்டுருந்தீங்க. இருந்தாலுமே நம்ம அக்ரிஸ்நெட் வெப்சைட் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்கள். இப்போதைக்கு இந்த சிறப்பு குறுவை திட்டம் வந்து நடைமுறையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அதில் லாகின் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வெப்சைட் பற்றி வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். டாடா, பபாய்.